வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 2வது ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். குன்பி கீத் மற்றும் முசோல் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. டிப்பானி ஜூரியான் மற்றும் பாதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். சத்தி மற்றும் தமால் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. சார்கி மற்றும் மாங்கன் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடோடி, பைனா, புஞ்சியா மற்றும் தோடியா. சிஎன்ஆர் ராவோ மற்றும் சச்சின் டெண்டுல்கர் 2013ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசனங்கள் சொல்லக்கூடிய தத்துவத்தையும் வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. பசவண்ணாவை பக்தி பந்தாரின்னு சொல்லுவாங்க. உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு மற்றும் மையத்திற்கு எஞ்சிய அதிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக்கான ஏற்பாட பிரிவு 45ல சொல்லியிருக்காங்க. அசோக சக்கர விருது பெற்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. கோவால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை லடென்கா, குமோட் ஃபெஸ்ட், சிக்கல் கலோ. CR தாஸ் இந்தியர்களுக்கான இந்தியான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் நிஸ்தா. இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சமகர சிக்ஷா மற்றும் நிப்புன் பாரத் திட்டம், வித்யாஞ்சலி 2021, PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் 2022, உல்லாஸ் மற்றும் அல்லது புதிய இந்திய இலக்கிய திட்டம் 2022, ஸ்வயம் பிளஸ் மற்றும் பிரேரணா திட்டம் 2024ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. இந்திய வருவாய்த்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? அருணேஷ் சாவ்லா. அதிவேகமாக 200 விக்கெட்களை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் யார்? ஜஸ்பிரித் பும்ரா. 18வது யானை மற்றும் சுற்றுலா திருவிழா 2024 எந்த நாடு நடத்துகிறது? நேபாளம். சீனியர் நேஷனல் ஆண்கள் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் 2024 வென்ற மாநிலம் எது? கேரளா. காகிட் ஷாம் நடன விழாவை எந்த மாநிலம் கொண்டாடுகிறது? சிக்கிம். CRPF-இன் டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? வித்துல் குமார். தல்ஜி சிங் சௌத்ரி BSF உடைய தலைவர். பி ஸ்ரீனிவாசன் NSD உடைய தலைவர். ராஜேந்திர சிங் பாட்டி CASF உடைய தலைவர். அம்ரித் மோகன் SSB உடைய தலைவர். அமர்பிரீத் சிங் இந்திய விமானப்படை தலைவர். அலோக் ரஞ்சன் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தலைவர். அமித் கார்க் சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய அகாடமியின் தலைவர். பரமேஷ் இந்திய கடலோர காவல் படையின் பொது இயக்குனர். ஃபைட் மகளிர் உலக ராபிட் மற்றும் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் 2024 வென்றவர் யார்? கொன்னேரு ஹம்பி. இந்தியாவின் 85வது கிராண்ட் மாஸ்டர் பிஷியாம் நிகில். ஃபைட் அண்டர்-20 பெண்கள் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை திவ்யா தேஷ்முக் ஜெயிச்சிருக்காங்க. இந்திய தேசிய சாம்பியன்ஷிப் 2024 உடைய 61வது பதிப்பை கார்த்திக் வெங்கட்ராமன் ஜெயிச்சிருக்காங்க. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024 தலைப்பை அரவிந்த் சிதம்பரம் ஜெயிச்சிருக்காரு. திகிர் பழங்குடியினர் எந்த மாநிலத்தில் முதன்மையாக காணப்படுகின்றனர்? நாகாலாந்து மாநிலம். திகிர் பழங்குடியினர்கள் முக்கியமான ஒரு விழா கொண்டாடுவாங்க. அந்த விழாவோட பேர் சோங்லாக்னி. சோங்லாக்னி. இப்ப நாகாலாந்து பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் காகிதம் இல்லாத சட்டசபை ஆரம்பிச்ச மாநிலம் நாகாலாந்து. நாகாலாந்து மாநிலத்துடைய 2வது ரயில் நிலையம் ஷோகுவி. பேரிடர் மேலாண்மை காப்பீட்டை அமல்படுத்திய முதல் மாநிலம் நாகாலாந்து. எந்த அமைப்பு நிதி நிலைத்தன்மை அறிக்கையை வெளியிட்டது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த நிதி நிலைத்தன்மை அறிக்கை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வருஷத்துக்கு 2 வாட்டி வெளியிடுவாங்க. யுனைடெட் இந்தியா கூட்டுறவு வங்கி சங்கர் ராவ் புஜாரி நூதன நகரி சக்காரி மற்றும் பூர்வாஞ்சல் கூட்டுறவு வங்கியோட உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து பண்ணியிருக்காங்க. மராத்தா சக்காரி வங்கி காஸ்மோஸ் வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. கிராந்தி கூட்டுறவு வங்கி ரெட்டை நகர வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. அகோலா வணிக கூட்டுறவு வங்கி ஜல்கான் மக்கள் வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. லட்சத்தீவில் கிளையை திறந்த முதல் தனியார் வங்கி HDFC. ஹரப்பான் தளத்தில் 5000 ஆண்டுகள் பழமையான நீர் மேலாண்மை அமைப்பை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் எங்கே கண்டுபிடித்தனர்? ஹரியானா மாநிலத்துல ராக்கிகரிக்கு அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய 17வது நவரத்ன நிறுவனம் IREDA. இந்தியாவின் 54வது புலிகள் காப்பகம் வீராங்கனை துர்காவதி.
தேர்தல் விதிகள் திருத்தம் 1961 மூலமா மூத்த குடிமக்களுக்கு தபால் மூலம் வாக்களிக்கும் குறைந்தபட்ச வயது 85. இந்தியாவில் முதல் முறையாக மின் உற்பத்திக்காக காற்றாலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க பெரியார் புலிகள் காப்பகம். இந்தியாவின் 14வது மகாரத்னா நிறுவனம் HAL. இந்தியாவின் மிகப்பெரிய பௌத்த ஆலயம் எங்கே அமைந்துள்ளது? அருணாச்சல பிரதேசம்.